இன்றைய தலைப்பு மனத்தாழ்மையும் பெருமையும் வேறுபடுத்தி காட்டுகிறது. குறிப்பாக நாம் கடவுளுக்கு முன்பாக தியானத்திலும் ஜெபங்களிலும் சரணடையும் பொழுது பழைய ஏற்பாட்டில் உள்ள நீதிமொழிகள் இருமாப்பு ஒருவரை தாழ்த்தும், தாழ்மை உள்ள ஒருவரை உயர்த்தும் என்று கற்பிக்கிறது. இருமாப்புக்கும் மனத்தாழ்மைக்கும் இடையிலான வேறுபாட்டை காண்பிப்பதன் மூலம் நம் மீட்பில் இறை அருளின் பங்கை புரிந்து கொள்ள வேண்டும். பரிசேயர் மற்றும் வரி தண்டுபவரின் உவமையை பயன்படுத்தி ஜெபிக்க சென்ற 2 மனிதர்களை பற்றி இயேசு நமக்கு சொல்கிறார். பரிசேயர் கோவிலின் முன்பக்கத்தில் நின்று தன்னை தாழ்ந்தவரிடம் இருந்து விலக்கி மோசேயின் நீதிச் சட்டத்தை கவனமாக கடைபிடிப்பதை கடவுளுக்கு விளக்குகிறார். அதே நேரத்தில் வரி வசூலிப்பவரை இகழ்கிறார். மறுபுறம் வரி வசூலிப்பவர் தூரத்தில் நின்று தனது கண்களை வானத்தை நோக்கி உயர்த்தக்கூட இல்லை, ஆனால் தனது மார்பில் அடித்துக்கொண்டு கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கி அருளும் என்று கூறுகிறார். தாழ்மையான வரி தண்டுபவர் மட்டுமே கடவுளின் பார்வையில் நேர்மையாளராக வீடு திரும்பினார் என்று இயேசு அறிவிக்கிறார். இன்று ஒரு கண்ணாடியின் முன் நின்று நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். நம் கடவுளுக்கு முன்பாக நாம் யார்? பெருமை மிக்க பரிசேயரா அல்லது தாழ்மையான வரி தண்டுபவரா? எல்லா வகையிலும் வரி தண்டும் பாவியைப் போலவே நாம் அவரிடம் சரணடைய வேண்டும். நாம் நம் அயலாரிடம் தாழ்மையோடு இல்லை என்றால் நாம் கடவுளிடமும் தாழ்மையோடு இல்லை. உங்கள் ஜெபத்தில் கடவுளுடன் இணைய விரும்பினால் அது உங்கள் உதடுகளிலிருந்து அல்ல, உங்கள் இதயத்திலிருந்து வரும் உரையாடல். எனவே உங்கள் இதயம் தன்னையே வருத்தி கொள்ள வேண்டும். ஒருவேளை பல ஆண்டுகளாக உங்கள் இருமாப்பு உங்களை கடவுளிடமிருந்து நெருங்கிச் செல்வதிலிருந்து விலக்கி இருக்கலாம். நீங்கள் செழித்த ஆண்டுகளில் அவரையும் அவரது குழந்தைகளையும் மனத்தாழ்மையுடன் மதிக்க மறந்திருக்கலாம். அல்லது நீங்கள் உங்களை பெருமைப்படுத்தி கொண்டு ஆடம்பரமாக வாழ்ந்திருக்கலாம். அவ்வாறு செய்திருந்தால் உங்கள் தற்போதைய துன்பங்கள் அல்லது சிரமங்களை பற்றி சிந்தியுங்கள். அவர் தலையிட்டு உங்களுக்கு உதவ வேண்டிய அவசியம் இல்லையா? எனவே நீங்கள் சரணடைய விரும்பும் ஒரு நேரத்திற்காக காத்திருக்க வேண்டாம். நீங்கள் வேண்டுவதை கேட்கவும், நீங்கள் கேட்கும் அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் பதிலளிக்கவும் அவருக்கு உங்கள் நொறுங்கிய இதயம் தேவை. தாழ்மை உள்ளவர்களுக்கும் ஆண்டவரிடம் அச்சம் உடையவர்களுக்கும் கிடைக்கும் பலன் செல்வமும் மேன்மையும் நீடித்த ஆயுளுமாகும் என்று நீதிமொழிகள் கூறுகிறது. அதே போல இருமாப்பு வரும் முன்னே இகழ்ச்சி வரும் பின்னே என்றும் கூறுகிறது. எனவே உண்மையான ஜெபம் நமது பலவீனத்தையும் கடவுளுக்கான தேவையும் தாழ்மையுடன் அங்கீகரிப்பதன் மூலம் தொடங்க வேண்டும். கடவுளிடமிருந்து எதற்கும் தகுதியற்ற ஒருவராக நாம் நெடுஞ்சான்கிடையாக விழுந்து அவரின் கருணைக்காக மன்றாட வேண்டும். எல்லா ஜெபங்களும் அடிப்படையாக கொள்ள வேண்டிய தாழ்மையான உண்மை இதுதான். இந்த வழியில் நீங்கள் உங்களை எவ்வளவு அதிகமாக தாழ்த்த முடியுமோ அவ்வளவு அதிகமாக கடவுள் உங்களை உயர்த்தி உங்கள் மீது தம்முடைய கருணையை பொழிவாராக. ஆமென்.